இவரு வீலிங்ல பின்றவர். ஆனா என்ன இவரே பின்னிக்கிட்டாரு. நல்ல வேளை யாரும் பார்க்கல. வீட்டுக்கு போறோம், டிஞ்சரை போடுறோம், படுத்து தூங்குறோம். ஏப்பா இவர் கரும்பு விவசாய மாதிரி தெரியறாரு. வயல்ல என்ன பண்றாரு? வண்டிப்பா. ஆஹா, வீடியோ எடுத்து கேர்ள் ஃபிரெண்டிய டயர்ல ஏத்திட்டாரையா. ஒருவேளை அண்ணன் வண்டியோட ஹக் பண்ணணும்னு நினைச்சாரோ என்னையா? ஒண்ணுமே தெரியல. கேமரா எங்க இருக்கு? இதுக்கப்புறம் அவருக்கு என்ன அடி விழுந்திருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வீலிங் செய்யும் போது முன்புற வீல எந்த அளவுக்கு உயர்த்தணுங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். எவ்வளவு சூப்பரா வீலிங் பண்றாருன்னு சொல்றதுக்குள்ளே மண்ணை கவிட்டாரே. மாப்பிள்ள அந்த இடத்துல காலை தூக்கி சரிஞ்சு விட்டியப்பா. டேய், நாங்க பின்னாடியே முன்னாடி ஓட்டுவோம்டா. முன்னாடி பின்னாடியும் ஓட்டுவோம். பின்னாடி முன்னாடி என்ன இருக்கு? அப்பா, நீச்சல் தெரியாம தண்ணியில குதிச்சா கூச்சல் போட கூட நேரம் இருக்காது. நான் ஜெயிச்சிட்டேன். ரோட்ல போனாதான் டிராபிக் ஜாஸ்தியா இருக்குன்னு காட்டுல வந்தா ரூட்ல இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கப்பா. சயின்ஸ முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பிரதர். ஏடிவி காத்துல எழும்பும் போது அது ரொட்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். இத தெரிஞ்சிக்காம நீ வண்டியில பறந்தினா பலூன் மாதிரி பஸ்